சீமான் அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டிருக்கார். அதாவது அவர் தான் விட்டாரா, இல்லை யாரும் விட்டாங்களா, இல்லை அவர் தொலைபேசியில் பேசியதை எதிர்த்தரப்பில் இருந்து அவர்கள் போடாமலே இதை அலைபேசியில் பேசியதை அப்படியே இவங்க பதிவு பண்ணி வெளியிட்டுட்டாங்களா அப்படிங்கிறதுல நம்ம முழு ஆராய்ச்சியில் ஈடுபட முடியக்கூடிய இடத்துல நம்ம இல்லைன்னு வச்சுக்கிடுவோமே. ஆனால் ஒரு காணொலியை நம்ம கேட்டிருக்கோம். அந்த காணொலியில் வந்து சீமானை காளியம்மாக்களை வறுத்து எடுக்காரு. நீ என்ன கிராமப்புறங்களில், அதாவது மீனவ கிராமங்களுக்கெல்லாம் போய் நீ பாட்டுக்கு உனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்க, நீ உனக்குன்னு ஆள் தட்டுத, நான் போகிற இடங்களுக்கு கூட நீனாவே தனியாக போய் கூட்டத்தை போட்டு என்ன கேட்காமே செய்த, இது என்ன வேலை? ஒன்றை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் என் வேலையா? இல்லை ஒன்று கவனிக்கிறதா வேலையா அப்படின்ட்டு மிரட்டுதாரு. எங்கள் அண்ணன் சீமான் உருட்டுன்னு உருட்டுதாரு. இது உருண்டு போகிறது இதனால வந்து, அதாவது வெளியேற போகிறது காளியம்மாக்களா, இல்லை வெளியேற்றப்படுவாரா காளியம்மாக்கள் அப்படிங்கிறதுல வந்து தெரியலை. அது எதிர்காலம் காட்டுன்னு வைங்களேன். அதே நேரத்தில் கூடுதலாகவும் நம்ம அண்ணன் சீமா என்ன பேசுகிறாருன்னா, அந்த காணொலியில் நீ வந்து போகிற கூட்டங்களுக்கு நீ கூட்டுத கூட்டத்துக்கு உனக்குன்னு தனியாக ஆள் சேர்க்கியா? நீ அப்படி சேர்க்குறன்னா அந்த அப்போ நீலாம் உன்னை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நீ வெளியேறிட வேண்டியதானே. இந்த மாதிரியான தோற்றத்தில் பேசுத அவர் தொடர்ந்து என்ன தருன்னா, நீ 2000 ரூபா கொடுக்க, ஒரு ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்து கூட்டத்தை சேர்க்க, 2000 பேரை கூட்டியிருக்க, அந்த கூட்டத்துக்கு 2000 ரூபா கொடுத்துருக்க, செல்ஃபோன்லாம் கொடுத்துருக்க. செல்ஃபோன் இப்போதைக்கு வாங்கணும்னா 20,000 22,000 25,000ங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஆளுக்கு 25,000 கொடுத்து செல்ஃபோன் வாங்கணும்னா 2000 பேருக்கு எவ்வளோ ரூபா வரும்? கணக்கு நம்மளால் போட முடியாதையா, அது நாம் தமிழர் தம்பிகள் தான் போடணும். அப்படிப்பட்ட வருமானத்தை சீமான் சொல்லுகின்ற காணொலி, அது இந்த ஆடியோ காணொலி அல்ல, ஆடியோ. சீமான் சொல்லுகின்ற அந்த ஆடியோவில் காளியம்மக்களைத்தான் வறுத்து எடுக்கார். அவன் எல்லாரையும் வளர்த்து விட்டான். அவன் யார்கிட்ட வளர்த்து விட்டான்? எல்லாரையும் வளர்த்து விட்டான். ராஜீவ்காந்தியை வளர்த்து விட்டான், கல்யாண சுந்தரத்தை வளர்த்து விட்டான். அவன்லாம் முதுகில் குத்திட்டான், துறவி ஆகிட்டான். நீனும் அந்த வேலையை தான் பார்க்க போறியா? அவன் வந்து என்ன வேலை செய்யறான்னு எங்களுக்கு தெரியுது. நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்களில் போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத. அவர் ரொம்ப பேரன்புக்காரரு, அதே மாதிரி பெருங்கோபம் கொண்டவன். அவன் எதை பற்றியும் கொல்லப்பட மாட்டான். பேரன்பு கொண்டவன், பெருங்கோபம் கொண்டவன். யார் அந்த அவன்னு தெரியல. அந்த காணொலியில் அவர் பேசுறது சொல்லுங்க அப்படிங்காரு. அப்படி சொல்லுங்கன்னா நான் சொன்னதா சொல்லுங்கன்னு சொன்னால் அப்போ நான் பேரன்பு கொண்டவன் பெருங்கோபம் கொண்டவன் அப்படின்னு காளியம்மாக்களை மிரட்டுகிறார் என்றுதான் பொருள். அப்படி இல்லைன்னா அவர் பாக்கியராஜன் தான் இந்த மாதிரியான இதில் இருப்பார். பாக்கியராஜன் அவருடைய கட்சி அந்த தலைமையகனுக்கு இல்லை, கட்சியினுடைய தலைமை குடில் ராவணன் குடில், அந்த ராவணன் குடியில் வாங்கி இருக்கிறது வந்து பாக்கியராஜன் பேரில் தான் வாங்கியிருக்காங்க. காசா? இந்த காசை பற்றி பேசுறியா? காசு நம்ம ஈழச்சோம்பிகள் காசுப்பா, ஈழச்சோம்பிகள் காசு. அவன் காசில் தான் அந்த திரள்நிதி பிச்சையில் தான் வாங்கினது. ஆனால் வாங்கினது பாக்கியராஜன் பேரில். ஏன் கட்சி பேரில் தானே இருக்கணும், எதுக்கு பாக்கியராஜன் பேரில் வாங்கினேன்னு கேட்கலாம். குடுமையெல்லாம் சீமான் குடுமி பாக்கியராஜன் கிட்ட தானே இருக்குது. அதனால பாக்கியராஜன் பேரில் தான் வாங்க முடியும். அது தான் பெரும் கோபம் கொண்டவன் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் சீமானனை 4 தட்டு தட்டியிருப்பார் நினைக்கேன் பாக்கியராஜன். அதனால தான் பெருங்கோபம் கொண்டவன், பேரன்பு கொண்டவன், பெருங்கோபம் கொண்டவன். அட புடுங்கி, அதாவது அண்ணன் அப்படி பேசுறாரு. அதாவது அதை புடுங்கி இந்த பேரன்பை வந்து புடுங்கிட்டு பெருங்கோபத்தை திணிச்சிருந்தார். அப்படி திணிச்சோடனே அவன் வந்து காளியம்மாக்களை என்ன வேணாலும் செஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டலை சீமானை விட்டுருக்காரு அந்த ஆடியோவில். அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன். நம்ம வீடியோன்னு சொல்லியிருந்தோம்னா அது தவிர வந்து ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஆடியோவில் வந்து அண்ணன் சீமான் இத்தனை வேகமாக பேசுகிறார், கோபமாக பேசுகிறார், காளியம்மாக்களை எச்சரிக்கிறார். ஏன்னா மீனவ கிராமங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறது பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் மீனவ கிராமங்களில் என்று சொன்னால் காளியம்மாக்கள் தான் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். அதாவது பொருத்தமான இடத்தில் அவர்கள் தான், அதாவது எல்லாருக்கும் தெரிந்தவராக இருக்கிறார். அதை வைத்து நம்ம காளியம்மாக்கள் தான் முடியும். எல்லாரும் தெரிந்தவராகத்தான் இருப்பவரைத்தான் அந்த அளவுக்கு மிரட்ட முடியும். 2000 பேரை திரட்ட வேண்டிய ஒரு சக்தி முடியும் என்றால், பேசும் சக்தி ஈர்க்கும் சக்தி இருக்கிறது என்றால் அது காளியம்மாக்கா அவர் ஒரு ஆள் தான் முடியும் என்று நாம் நம்புகிறோம். ஆகவே அவர் காளியம்மாக்காவை தான் பிசிறு என்றார், மசிறு என்றார்.
அப்புறம் எதெல்லாமோ சொல்லுவார்னு வைங்களேன். அது அந்த மாதிரி சொன்னது அண்ணன் சீமான் தான், நாம் சொல்லலை. நாம் வந்து மரியாதையை தான் பேசுகிறோம். ஒரு பெண், அதுவும் அரசியலில் முன்னோடியாக வருவது வரவேற்புக்குரியது தான். அது எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் முன்னோடியாக வரட்டும், உண்மையை பேசட்டும், நன்மையை மக்களுக்கு செய்யட்டும் என்று தான் சொல்கிறோமே தவிர இந்த கயமை உணர்வோடு பேச வேண்டாம். நீங்கள் சம்பாதிக்காமல் போங்க, அது உங்கள் பிரச்சனை தான். ஆனால் அதை நம்ம பேச வேண்டியதில்லை. ஆட்சியில் இருப்பவர்கள் அத்தனை பெரிய ஊழலாதிகள், வாக்குக்கு பணம் கொடுத்து விட்டார்கள், கொலுசு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு மேசையில் ஒரு பொது விவாதத்தில் மேசையில் தூக்கி வச்சாங்க காளியம்மக்கா. கொலுசு கொடுத்து விட்டார்கள் என்று பையா மெனக்கெட்டு கொண்டு வந்து கொலுசை கடையில் வாங்கியாந்து மெனக்கெட்டு கொண்டு வந்து இந்த கொலுசை தந்து விட்டார்கள். ஏதாவது வாக்காளர்களுக்கு கொலுசு கொடுத்திருந்தால் அந்த கொலுசை நீங்கள் கொண்டு பொது மேடையில் காட்டுங்கன்னு எந்த வாக்காளராவது இவங்ககிட்ட கொடுத்து விடுவாங்களா கொலுசை? இந்த கொலுசை கொடுத்து விட்டார் என்று இந்த ஒரு டிவி விவாதத்தில் வட்டமேஜைங்கிற அந்த விவாதத்தில் கொண்டாந்து கொலுசை காட்டியவர் காளியம்மா. இந்த மாதிரி கொலுசு கொடுத்துட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, இது என்ன அரசு, இது என்ன வாக்கு வேட்டை அப்படின்லாம் ரொம்ப ஆணித்தரமாக வாதங்களை முன்வைத்தார்கள். இது அவங்களுக்கே அசிங்கமாக தெரியல, சி அப்படின்னு தெரியலையா அப்படின்னு நம்ம அப்பவுமே கேட்க தோணுச்சு. இவங்க பொதுவான்னு இல்லாமல் அந்த கொலுசை கொண்டு ஆதாரமாக கொண்டாந்து காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கொலுசு கொடுக்குறார்கள் அப்படின்னு சொன்னால் கூட போதும். அந்த ஆதாரத்துக்கு இவங்க கொலுசு கொண்டாந்ததெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கையாக தான் தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு ஈனத்தனமான காரியத்தை காளியம்மாக்கா தொடர்ந்து டிவி பேட்டிகளில் விவாதங்களில் அவங்க சொல்லிக்கிட்டு தான் இங்கே இருந்தாங்க. அந்த வகையில் வந்து அவங்களுடைய அரசியல் மெச்சத்தக்கது அல்ல. அதாவது அந்த மாதிரியான பொருட்களை கொடுக்குறார்கள் என்று சொல்லி கடந்து போகலாம். இவரே வாங்கி கொண்டவர் போல கொண்டாந்து காட்டியது வந்து அது உண்மைக்கு மாறான இல்லை. இவர்கிட்ட கொண்டாந்து யாரும் கொடுக்கல. அதையெல்லாம் பேசின அந்த காளியம்மக்கா, அதாவது கொடுப்பது தவறு, வாக்குக்கு பணம் கொடுப்பது தவறு அப்படின்னு பேசிய காளியம்மக்கா, வாக்குக்கு பணம் கொடுப்பது தவறு தான், அது நம்மளுடைய கருத்து தான், அதை ஏற்கிறோம். ஆனால் அப்படி பேசிய காளியம்மக்கா அவர் சரியாக நடந்துக்கிறாரா? திரள் நிதியில் அவருக்கென்று தனியாக வரும் நிதி எவ்வளவு? திறந்த புத்தகமாக இருக்க வேண்டுதானே. அவருடைய நிதி வரவு செலவுகளை திறந்த புத்தகமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று தான் நம்ம இந்த இடத்துல கேட்கணும். மற்றவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம கேட்கல. அவருடைய கட்சி நிதி சார்ந்த வரவு திறந்த புத்தகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எவ்வளவு பணம் வருது, எப்படி வருது, எங்கிருந்து வருகிறது, யாரெல்லாம் அனுப்புகிறார்கள், அந்த பணத்தை நீங்கள் எவ்வளியிலெல்லாம் செலவழிக்கிறீர்கள்? நாம் தமிழர் தடவல் தம்பிகள் கேட்க வேண்டியதானே. ஏன் கேட்க மாட்டேங்கிய? எதுக்காக கேட்க மாட்டேங்கிய? அக்கா கார் வாங்கியிருக்காங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம அதில் எந்த குத்தல் குடைச்சலுக்கு நாங்கள் வரல. ஆனால் கார் வாங்கியது யார் காசில்? தொண்டன் காசுலன்னா சொல்லிடுங்க, சொல்லிட்டு செய்யுங்க. இது தொண்டன் காசு, ஈழச்சோம்பிகள் அனுப்பிய காசு அப்படி சொல்லுங்க. இந்த ஈழத்தான் கிறுக்குங்க. அவன் வாழ்விடத்தில் தவியாய் தவித்து கொண்டு உயிருக்கும் உணவுக்கும் உத்தரவாதமின்றி அவன் தவியாக தவிச்சுக்கிட்டு இருப்பான். கொரோனா காலத்தில் சாக கிடந்து தப்பிச்சு இங்கே வந்தான். நாங்கள் அங்கே இருக்க முடியலைன்னு எத்தனை பேர் இங்கே வந்தான். அது மட்டும் இல்லை, அங்கே இலங்கையில் வந்து பொருளாதார பிரச்சனை தலைக்கு மேலே ஏறிய போது அப்போதும் தப்பித்து ஈழ உறவுகள் இங்கே வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு பைசா அனுப்ப மாட்டான். வெளிநாட்டில் அயலக தமிழர்களாக இருக்கின்ற ஈழச்சோம்பிகள் இவனுக்கு தான் அனுப்புவான். அண்ணன் சீமானுக்கு தான் அந்த பணம் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கான். எப்படி எதற்காக அனுப்பி வைக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது பெரும் கேள்வி. ஏன்னா இவன் வந்து எதை தாங்கி கொள்கிறானோ, எதை தாங்கி பிடிப்பானோ என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதை இவன் தாங்கி பிடிப்பதில்லை. இவனை தாங்கி மேலே தூக்கி விடுவது அவர்களுடைய சோம்பிகளுடைய வேலையாக இருக்கிற. அதுக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காளியம்மக்கா ஒரு திறந்த நிலையில் அவருடைய வரசெலவுகளை சொன்னாரா? சொல்லல. தம்பிகள் புரிஞ்சுக்கிடணும்ல. வரசெலவுகளை சொல்லாத காளியம்மாக்களை ஏகவசனத்துக்கு அண்ணன் திட்டுதாருன்னா எவ்வளவு வரவு தனியாக நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று அண்ணன் நிர்ணயிச்சிருக்காரா? இல்லை அந்த நிர்ணயித்ததை விட அதிகமாக வசூல் செய்து விட்டாளா அக்கா? இல்லை வெளியில் இருக்க ஈழச்சோம்பிகள் அக்காவை வைத்து கட்சி உடைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்களா? முன்ன கூட அப்படி ஒரு வதந்தி வந்தது. அக்காளை வைத்து கட்சி நடத்த வேண்டும், கட்சியை அக்காள் தலைமையில் கொண்டு வர வேண்டும் என்று வெளிநாட்டு சோம்பிகள் தீர்மானம் போட்டதாக கூட ஒரு வதந்தி வந்தது. அது உண்மையா பொய்யா என்பது அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் ஏகலைவன் இருக்கார்ல, பத்திரிகையாளர் என்ற பெயரில் இவ்வளவு நாளும் ஈழச்சோம்பிகளையும் அதாவது நம்ம சீமானனையும் தூக்கி பிடித்து கொண்டிருந்தார்ல, இந்த ஏகலைவன் வந்து இப்போது நாம் தமிழர் கட்சியில் இருந்து
விலகி இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. எதனால் ஏன் வாங்குதாரு? காரணம் என்ன? அண்ணன் சீமான் வளர்க்குவாரா? அதில் காரணம் இருக்குது. இவன் போய் ரெட் பிக்ஸ் சேனலுக்கு அண்ணன் சீமா 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரத்துக்கு பேட்டி கொடுக்கான். அந்த சேனலுடைய அதாவது அண்ணன் சீமா பேசினா கட்டாயம் இந்த தம்பிகள் பார்ப்பான். கிறுக்கன்கள் எப்போது கிறுக்கன் பேசுவதை விரும்புவார்கள். அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம பேசுவதை அவங்க கேட்க மாட்டான். ஏன்னா இந்த நமக்கு எதிராக தான் பேசுவான்ட்டு நம்ம பேசுவதை கேட்க மாட்டோம். கேட்காம போடா, கீழ்வழியாக போடா அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டுருப்போம். அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அண்ணன் இந்த ஏகலைவனுக்கு பேட்டி கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா? ஏகலைவன் சேனலுக்கு கொடுக்கணும்ல. கொடுக்காம ரெட் பிக்ஸ் சேனலுக்கு போய் நீ கொடுக்கன்னா உனக்கான ஆதாயத்தை நீ எதை தேடி கொடுக்கிறாய் அப்படின்னு அந்த ஏகலைவன் நினச்சி பார்ப்பார்கள். அப்படி எண்ணியதனால் அவர் இந்த கட்சியிலிருந்து விலகிட்டார். ஆனால் அவருடைய செயலாக்கம் கருத்துருவாக்கம் என்னவா இருக்குன்னா, காளியம்மாக்களை பிரித்தெடுத்து தனி நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலையில் தான் இருக்கிற. வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் எல்லோரும் இல்லை, அது வெவ்வேறு கட்சியில் இருப்பார்கள். அண்ணனுடைய தொண்டர்களாக இருந்தவர்கள்லாம் இப்போ அதற்கு உதவியாக இருப்பது போல் தெரிகிறது. அப்படி இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற காளியம்மாக்கா 2000 பேருக்கு 2000 1000 2000 பொருள் செலவு பண்ணி அவர்களை கூட்டத்துக்கு அழைக்க முடியாது. அத்தனை பணம் எங்கிருந்து வருகிறது? எப்படி வருகிறது? யார் மூலம் வருகிறது? இதெல்லாம் கண்காணிப்பே இல்லையா? கண்காணிக்கக்கூடிய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுகிறது? மற்ற அதாவது சேவை நிறுவனங்களுக்கு வரக்கூடிய பணத்தை புறத்தையும் நிப்பாட்டி இல்லை, தடை பண்ணி இல்லை. அதெல்லாம் என்ஐஏ மூலமாக சோதனையிட்டு ஒவ்வொருத்தரையும் கூண்டில் ஏற்றுவீல்ல. அப்படிப்பட்ட நீங்கள் இவர்களுக்கு, நாம் தமிழர் தம்பிகளுக்கு எல்லாம் அண்ணனுக்கு வருகின்ற பணத்தை எங்கிருந்து வருகிறது, ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, யாரால் இதை திரட்டி அனுப்பப்படுகிறது அப்படிங்கிற ஆய்வே இல்லையா? தம்பிகள் உணரணும். அப்போ அண்ணன் யாருடைய ஆளாக இருந்து அந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் இல்லாமல் இந்த பணம் இவர்களுக்கு வரும் அப்படிங்கிறதை தம்பிகள் உணர வேண்டும். அதை உணர்ந்து நீங்கள் அதாவது போதும் அப்படின்ட்டு போதும், இது அரசியலுக்கு இவன் ஒரு இழுக்கு அப்படின்ட்டு கடந்து போகணும். எந்த பதவியும் ஒரு கவுன்சில் சீட்டு கூட பெறாத நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெருங்கோடீஸ்வரனாக மாறியது எப்படி? பேரன்பு கொண்ட பெருங்கோடீஸ்வரனாக மாறியது எப்படி? அதே மாதிரி அக்கா காளியம்மாக்களும் பெருங்கோடீஸ்வரையாக மாறிவிட்டார். அது எப்படி? இந்த பேரன்பு கொண்ட பெருங்கோபக்காரனின் தங்கையாக இருந்த காளியம்மக்கா பெருங்கோடீஸ்வரனாக மாறியது எப்படி? 2000 பேருக்கு 25,000 ரூபாய் விலையுள்ள செல்போன், ஒவ்வொருத்தருக்கும் செல்போன் பரிசளிப்பது எப்படி? அவரால் அது எப்படி சாத்தியப்பட்டது? அவருக்கென்று ஆள் திரட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரியான ஈன வேலைகளை செய்கிறாரா? அதை செய்வதற்கு அவருக்கு எங்கிருந்து பணம் வந்தது அப்படிங்கிற நம்ம கேள்வியை முன் வச்சா தம்பிகள் தலையை சொறிவது புரிதாலாம். எங்கள் கட்சி பாடுறா, உங்களுக்கு என்னடா, நீங்கள் என்னடா திராவிட ஊபீஸ் அப்படின்ட்டுவாங்க. 200 ரூபா ஊபீஸ். அடா 200 ரூபா யார்டா தருவா இருக்குங்களா அப்படின்னு நம்ம கேட்டாலும் அதுக்கு விடையேறாது. 200 எவன் தாரான் இல்லை யார் தாரான்னு. அப்படி 200 இவன் டெய்லி அவங்க தந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் நாங்கள் 200 ஊபீஸாகவும் உங்கள் பார்வைக்கு தெரியுத இந்த காளியம்மாக்களுக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பணம் வருகிறது? 2000 பேருக்கு செல்ஃபோன் கொடுக்கணுன்னா 25,000 ரூபா விலை கேட்டால் ஒரு செல்ஃபோன் விலை 25,000 ரூபாய்க்கு மேலே வருது. இப்போ அதை விடையும் கூடின விலையில் உள்ள செல்ஃபோனை கொடுத்தாங்களா என்ன இதெல்லாங்கிறது கொடுத்தவர்களுக்கு தான் தெரியும். இது அண்ணன் சொல்லுதார், 2000 பேருக்கு செல்ஃபோன் கொடுத்த 2000 ரூபாயை கொடுத்துருக்க வழி செலவுக்குன்ட்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை திரட்டுகின்றனா என்னை விட்டு நீ போகப்பாக்கியா, போகிறதா இருந்தால் போயிரு அப்படிங்கிறாரு. அப்போ நீக்கும் விரைவில் அண்ணன் அறிவிப்பார், காளியம்மாளை நீக்குகிறேன் என்று விரைவில் அறிவிக்கக்கூடும். தம்பிகள் கவனமாக இருப்பது சால சிறந்தது. ஏன்னா அந்த கட்சியில் பயணித்தவர்கள், வேட்பாளராக போன தேர்தலில் நின்றவர்கள் அடுத்து வரும் தேர்தல்களில் இல்லாமல் வேறொரு கட்சிக்கு போய் விடுவார்கள் அல்லது தங்களுடைய வேலைகளை பார்த்து போய் விடுவார்கள். ஏன்னா தங்களுடைய பணப்பட்டி காலியாக இருக்கும், அல்லது அவர்களுடைய வருமானம் போயிருக்கும், அல்லது அவர்களுடைய நிலபுலன்கள் வீடுகள் விற்கப்பட்டு அவர்கள் நடுத்தெருவில் நிற்பார்கள். ஆகவே கட்சியும் வேண்டாம், ஒரு கொடியும் வேண்டாம், டான் 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 அப்படின்ட்டு ரஜினி ஸ்டைலில் பாட்டு பாடிக்கிட்டே போயிருக்கிறார்கள். நான் சேர்ந்த பகுதியிலே போயிருக்கிறார்கள் என்பதனால் இன்னும் அதில் ஊறி போய் திளைத்து கொண்டு இருக்கும் ஆசை தம்பிகளை நான் ஆசையோடு சொல்லுதேன், நீங்கள் திருந்துங்கப்பான்னு. வணக்கம்ப்பா.